என்னுடைய ஃபர்ஸ்ட் செஷன் முடியும்போது என்ன சொன்னாங்கனாக்கா, அடுத்த செஷன் வரும்போது நீங்கள் எல்லோரும் ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அடுத்த செஷன்ஸ் போகும்போது ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு போனேன். என்ன ஐடியா அப்படின்னாக்கா, நான் வந்து பர்சனலாக வந்துட்டு ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணேன். என்னன்னாக்கா, என்னுடைய ரீசார்ஜ் முடியும் போது நான் அடுத்த வாட்டி ரீசார்ஜ் பண்ணுவேன்ல, பட் ஆனால் அதுக்குள்ளே ஒரு 3 days ஆகலாம், இல்லை 1 days ஆகலாம், இல்லை ஒரு 1 hour ஆகலாம். ஸோ அந்த டைம் பீரியட்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, நான் ஒரு மெசேஜ் பார்க்கணும், மெயில் பார்க்கணும் அப்படின்னு வரும்போது, நான் ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கேன் அப்படின்ற டைம் ஒரு இன்டர்நெட் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நான் அதை யூஸ் பண்ணி, ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னும் போது தான் நம்ம இந்த பஸ்ஸஸ்ஸு, பப்ளிக் பிளேசஸ்லாம் வந்துட்டு லோ ப்ரைஸில் வந்துட்டு நெட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான் என்னுடைய ஐடியா இருந்தது. ஸோ நான் வந்துட்டு அந்த செகண்ட் செஷன்ஸில் போயிட்டு என்னுடைய அந்த மென்டார்ஸ் கிட்ட சொல்லும்போது இதுதான் என்னோடய ஐடியா. அண்டு அவங்க என்ன கேட்டாங்க எனக்கு கொஷின்ஸ் அப்படின்னாக்கா, லைக் இந்த ஐடியா வந்து ஒரு வேலிடான ஐடியாவே கிடையாது, ஒரு இன்வேலிடான ஐடியான்ற அளவுக்கு நம்மளை திங்க் பண்ண வச்சுருவாங்க. அவங்களுடைய கொஷின்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இதுதான ஐடியா, இந்த நீச்சில் வந்துட்டு என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன்றது தான் அவங்களுக்கு சொன்னேன். அப்படி சொல்லும் போது அவங்க வந்துட்டு ஓகே, எல்லாம் ஓகே. அப்புறம் எண்ட் ஆஃப் த செஷன் வரும்போது ஓகே இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத அங்கே இருக்க என்னுடைய கொலீக்ஸ் கிட்ட வந்து கேட்டுக்கும் போது ஓகே இந்த ப்ராப்ளம் இருக்குது போல் அப்படின்ட்டு அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு 4-5 செஷன்ஸ் போச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் த செஷன் வரும்போது எதில் வந்து நின்ன அப்படின்னாக்கா, அந்த ப்ராஃபிட்டில் வந்து நின்னேன். லைக் எப்படி இதுலேருந்து நீ இந்த ஐடியா மூலயமா வச்சு எப்படி நீ ப்ராஃபிட் கெயின் பண்ணுவேன்னு வரும்போது எனக்கு வந்துட்டு எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு வந்தேன். லைக் வந்து எந்த வே உங்களுக்கு வந்து என்னென்னா, யார் வேணா வந்து ஆல்ரெடி இருக்கிறத இந்த மாதிரி வந்து பேமெண்ட் எடுக்கலாம், ஒரு ரீடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு வேலிடான வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வேணும். சிம்பிளாக சொல்லிடலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாமே தவிர ப்ராக்டிக்கலைஸாக வந்து உன்னால் ப்ராஃபிட் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு வரும்போது நான் வந்து அங்கே லூஸ் ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, உன்னால் எப்படி ப்ராஃபிட் மார்ஜின் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றத நல்லா ஸ்டடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அடுத்த செஷன்ஸ் வரும்போது அதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்லேயே இருந்துட்டு அதை ரெடி பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு வந்து என்னென்னா ஒரு 2-3 weeks வந்து டைம் இருந்தது அதை ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமில் நான் வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணி அதை எப்படி ப்ராஃபிட்டபுளாக மாற்றலாம் இல்லையா அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.